தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஞான மார்க்கத்தில் வரவங்க பின்பற்றணும் வரவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, ஒப்பிக்கிறாங்க. நிறைய சித்தர் பாட்டெலாம் மனப்படமாக ஒப்பிப்பாங்க. 10 நிமிஷம் கண்ணை மூடலாம் உட்கார முடியாது அப்படி சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. இதில் ஏன் அவங்களுக்கு நாட்டம் வர மாட்டேங்குது? ஏன் ரொம்ப கம்மியான ஆளே வர்றாரு? ஞானத்துடைய மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னா 2 விஷயங்களை வள்ளல் பெருமானார் எழுப்ப சொல்கிறார். பேருபதத்தில் சொல்கிறார், நான் யார், என் நிலை எப்படிப்பட்டது, இறைவன் யார், இறைவனுடைய நிலை எப்படிப்பட்டது. இது 2 கேள்வி தான். தடைபடாத ஒப்பற்ற பெரிய வாழ்வை வாழ்வதற்காக மட்டும்தான் மனித தேகம் கொடுக்கப்பட்டது. ஐயா விண்ணப்பத்தில் சொல்வார், உயர்ந்த அறிவுடைய மனித தேகத்தை பெற்றவர்கள் அவருடைய இலக்கு எது அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வை பெறுவது தான். கடவுளை நினைப்பதை தவிர மற்றது எல்லாமே ஆபாசம் தான். ஐயா சொன்ன அர்த்தத்துக்கு இன்னொன்று எடுத்தோம்னா, கடவுளை தவிர வேற எதை நினைச்சாலும், ஏன்னா நீ எதுக்கு உட்காந்த? கடவுளை அடைகிறதுக்காக தவம் பண்ண உட்காந்துக்கிட்டு ஐயா என்ன சொல்வார்னா, அதிதீவிர விருப்ப முயற்சி இருக்க வேண்டும்ங்கிறார். இப்போ பாருங்க, முயற்சி ஒன்று இருக்கு, விருப்ப முயற்சி இருக்கு, தீவிர விருப்ப முயற்சி இருக்கு, அதிதீவிர விருப்ப முயற்சி இருக்கு. யாருக்குடா கைகூடும்னா, அதிதீவிர விருப்ப முயற்சி இருப்பவர்களுக்கு தான் கைகூடும். என்கிட்ட முயற்சி இருக்குடா தோத்துருவேன். தீவிர விருப்ப முயற்சி அது ஓரளவு கொண்டு போயிடும். அது அதிதீவிரம் மாற வாய்ப்பு கொண்டு போயிடும். அப்போ நல்ல விஷயத்தை, இந்த விஷயம் இருக்குன்னு சார், நான் யார், இறைவன் யார். வள்ளல் பெருமானாருடைய திருவாக்கின்படி உண்மையாகவே மகாபாரதம், ராமாயணம் போன்ற விஷயங்கள் நடக்கவில்லை. ஆனால் நம் முன்னோர்கள், அருளாளர்கள், நாம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக அதை உருவாக்கினாங்க. இப்போ உருவாக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, எப்படி பண்ண முடியும்? கதாபாத்திரங்களை உருவாக்கித்தான் உங்களுக்கு சொல்ல முடியும். கௌரவர்கள் 100 பேரும் உங்களை போலயே என்னை போலயே பிறக்கலை இல்லையா? பிறக்கலையே. ஏன்னா ABC பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அருட்பெரும் ஜோதி என்ற சீரியஸ் வழியாக வள்ளலார் சம்பந்தப்பட்ட நிறைய நுட்பமான ஆழமான தகவல்களை நம்ம கூட டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா இருக்கார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ ஞான மார்க்கத்தில் வரவங்க, இப்போ இதெல்லாம் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் இதை பின்பற்றணும் வரவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, ஒப்பிக்கிறாங்க. நிறைய சித்தர் பாட்டெலாம் மனப்படமாக ஒப்பிப்பாங்க. ஆனால் அவங்க பயிற்சிக்கு வராங்களா, என்னால் 3 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் கண்ணை மூடலாம் உட்கார முடியாது அப்படி சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. இதில் ஏன் அவங்களுக்கு நாட்டம் வர மாட்டேங்குது? ஏன் ரொம்ப கம்மியான ஆளே வர்றாங்க? அதாவது பொதுவாகவே ஒரு பழமொழி ஒன்று உண்டு, ஞானத்தின் மார்க்கத்திற்கு வருபவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கைகள் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு. இதற்கு பெரிய ஆதாரமே வேண்டாம். நம்முடைய சித்தர் மரபை எடுத்திங்கனாலே உலகம் தோன்றி கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது. எவ்வளவோ மனிதர்கள் பிறந்துட்டாங்க. எத்தனை சித்தர்கள் இருக்கிறாங்க? ரொம்ப சொற்பம் தான், ரொம்ப குறைவு தான். இப்போ ஞானத்தின் மார்க்கத்திற்கு வருவடைய எண்ணிக்கை குறைவு. இன்னொன்று, பெரும்பாலான மனிதர்கள் உலகியல் சார்ந்த மனிதர்கள் தான். இப்போ குடும்பம், வேலைகள், இந்த மாதிரி சூழ்நிலைகள், சமுதாயம், இதை சார்ந்த மனிதர்கள் தான். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாக அதை ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. எதங்க? ஆன்மீகத்தை ஒரு பகுதியாக வச்சுக்கணும். ஆன்மீகத்தை ஒரு பகுதியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது குளிக்கிறது, சாப்பிட்றது மாதிரி ஆன்மீகன்றது ஒரு பகுதி. 1 மணி நேரம் நான் பூஜை பண்ணுவேன், 1 மணி நேரம் நான் பாராயணம் பண்ணுவேன், இல்லை 1 மணி நேரம் நான் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வருவேன். அப்படிங்கிறதுல ஞானத்தின் மார்க்கத்துக்கு முழுமையாக வர முடியாது. ஞானத்துடைய மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னா 2 விஷயங்களை வள்ளல் பெருமானார் எழுப்ப சொல்கிறார். பேருபதத்தில் சொல்கிறார், நான் யார், என் நிலை எப்படிப்பட்டது, இறைவன் யார், இறைவனுடைய நிலை எப்படிப்பட்டது. இது 2 கேள்வி தான். இந்த 2 கேள்வியை முழுமையாக நாம் விசாரம் செய்தால்தான் ஞானத்தின் மார்க்கத்தில் நிற்கவே முடியும். நான் யாருங்கிற கேள்வி வரும்போதே, நான் இந்த உடம்பா, நான் இந்த ஆன்மாவா, இப்போ இந்த உடம்பு இல்லாமல் நான் போன பிறவியில் வேறு உடம்புல இருந்தேன் இல்லையா? அப்போது இந்த ஆன்மா அங்கே வேறு இடத்துல இருந்தது. அப்போ இதில் எது நிரந்தரம்? இப்போ இந்த பிறவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கே, எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? அதனால தான் ஐயா ஜீவாரணை ஆரம்பிக்கும் போதே மனித தேகம் கொடுக்கப்பட்டதே ஆன்ம லாபம் அடைகிறதுக்கு தான்ட்டார். மனித தேகம் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் வசதி வாய்ப்புகளோடு வாழ்வதற்காகவோ, இல்லை எந்த குறைவும் இல்லாமல் வாழ்ந்துட்டு ஒரு நாள் இறந்து போவதற்காகவோ கொடுக்கப்பட்டது அல்ல. வந்த வேலையை முடிக்கிறதுக்காக தான். தடைபடாத ஒப்பற்ற பெரிய வாழ்வை வாழ்வதற்காக மட்டும்தான் மனித தேகம் கொடுக்கப்பட்டது. ஐயா விண்ணப்பத்தில் சொல்வார்,
உயர்ந்த அறிவுடைய மனித தேகத்தை பெற்றவர்கள் அவங்களுடைய இலக்கு எது அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வை பெறுவது தான். அதனால தான் ஐயா அந்த வார்த்தையை பாருங்க, மனித தேகம் பெற்றவர்கள் எல்லாரையும் கொண்டு வரல, உயர்ந்த அறிவுடைய மனித தேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். இப்போ மனித தேகமே கொடுக்கப்பட்டாலும் உங்களுடைய அறிவுங்கிறது உயர்ந்த நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் ஞானத்தின் மார்க்கத்தில் நிற்க முடியும். என்னால் 2 மணி நேரம் பாராயணம் உட்காந்து பாடிட முடியும், ஆனால் அரை மணி நேரம் உட்கார்ந்து தவம் செய்ய சொன்னால் என்னால் உட்கார முடியாது. ஏன் உட்கார முடியாது அப்படின்னா, மனதை எந்தவித ஆபாசத்திலும் செலுத்தாமல் ஐயா சொல்றார், இழுத்து புருவ மத்தியில் நிறுத்துதல்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறார். கரண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கம் தவம். கரண ஒழுக்கம் முதல் ஒழுக்கம் தவம். எந்த விதமே ஒழுக்கம் தான். ஆமா, ஒழுக்கம் தான். தவத்தில் எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. நான் ஒரு நாள் பண்ணேன் ஒரு நாள் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. உடல்நிலை சரியில்லைன்னா கதை வேற, அது வேற. உடம்பு சரியில்லைன்னா உட்கார முடியாது, அது பரவாயில்ல. மற்ற நாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு உடம்பை சத்திட்டு 4:30 மணிக்கு உட்காரணும்னா உட்கார்ந்து தான் ஆக வேண்டும். கரண முதல் ஒழுக்கம் எந்தவித ஆபாசத்திலும் செலுத்தாமல். ஆபாசம்னா நம்ம என்னமோ கற்பனை பண்ணிக்கக்கூடாது, எண்ணங்கள் தான். எதையும் நினைக்காம உட்காரணும். ஒரு வகையில் அதுக்கு அர்த்தம் எடுத்திங்கன்னா, கடவுளை நினைப்பதை தவிர மற்றது எல்லாமே ஆபாசம் தான். ஐயா சொன்ன அர்த்தத்துக்கு இன்னொன்று எடுத்தோம்னா, கடவுளை தவிர வேற எதை நினைச்சாலும், ஏன்னா நீ எதுக்கு உட்காந்த, கடவுளை அடைகிறதுக்காக தவம் பண்ண உட்காந்துக்கிட்டு கண்டதையும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஆபாசம் இல்லையா? ஆபாசங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா வேற. சரிங்களா? அப்போ ஐயா சொல்கிறார், அப்போது இந்த நிலைகளை செய்ய முடியாத சூழ்நிலை வருகின்ற பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வரலை, எனக்கு போகலை அப்படின்னு போயிடுறாங்க. இந்த ஞானத்தில் வருபவர்களுக்கு இந்திரியங்களை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். மெய், வாய், கண், மூக்கு, செவி, 4 கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4ஐயும் கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். ஒரே நாளில் வராது, அதை நான் மாற்றுக்கிறதே கிடையாது. பயிற்சி எடுக்கணும், முறையான நிதமான பயிற்சி. ஆமாம், பயிற்சி எடுக்கணும். ஐயா சொல்கிறார், நன்முயற்சியில் தொடர்ந்து பழகுதல் வேண்டும்ங்கிறார். ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது. ஒரு தவம் கை கூடணும்னா ஆண்டுகளாக ஒரு வைராக்கியமும் இருக்கணும். வைராக்கியம் வேணும், அதுதான் பக்தி. நாம நஷ்டம் ஆழ்ந்த நம்பிக்கை, அப்படின்னு ஆழ்ந்த நம்பிக்கை, அதான் வைராக்கியம். அது இருந்ததுன்னா அடைய முடியும், அப்படி இல்லை அப்படின்னா அடைய முடியாது. இப்படி வருபவர்களின் எண்ணிக்கை இயற்கையாகவே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அவங்களுடைய ஆன்மாக்களின் தரமாக இருக்கலாம், அவங்களுடைய முயற்சி இருக்கலாம். ஐயா என்ன சொல்வார்னா, அதிதீவிர விருப்ப முயற்சி இருக்க வேண்டும்ங்கிறார். இப்போ பாருங்க, முயற்சி ஒன்று இருக்குது, விருப்ப முயற்சி இருக்குது, தீவிர விருப்ப முயற்சி இருக்குது, அதிதீவிர விருப்ப முயற்சி இருக்குது. யாருக்குடா கைகூடும்னா, அதிதீவிர விருப்ப முயற்சி இருப்பவர்களுக்கு தான் கைகூடும். என்கிட்ட முயற்சி இருக்குடா தோத்துருவேன், விருப்ப முயற்சி இருக்குதுன்னா தோத்துடுவேன். தீவிர விருப்ப முயற்சி அது ஓரளவு கொண்டு போயிடும், அது அதிதீவிரம் மாற வாய்ப்பு போயிடும், கொண்டு போயிடும். ஸோ அப்போ நல்ல விஷயத்தை, இந்த விஷயம் இருக்குன்னு சார், நான் யார், இறைவன் யார், எனக்கு இந்த மனித தேகம் எது கொடுக்கப்பட்டது, இந்த 3 விஷயங்களையும் எவர் ஒருவர் விசாரம் செய்கிறாரோ அவங்க தான் ஞானத்தின் மார்க்கத்துக்கு வர முடியும். அப்படி வருபவர்கள், அப்படி விசாரம் செய்பவர்கள் இயற்கையாகன்னு சொல்லக்கூடாது, இயல்பாகவே குறைவாகத்தான் இருக்கிறார்கள். மகாபாரதத்தில் ஒரு உதாரணம் சொல்ல வந்தீங்க. மகாபாரதத்தில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த தன்மைகளுக்காக சொல்ல வந்தேன். அதாவது ஒரு அரண்மனை, தர்மருக்கும் துரியோதனனுக்கும் ஒரு போட்டி. நம்ம சின்ன வயசுலேயே உரைநடையில் துணை பாடங்களில் இதை படிச்சிருப்போம். வீட்டை நிறைக்கணும், 2 பேர் கையில் சமமான காசை கொடுத்துருவாங்க. பாண்டவர்களில் மூத்தவன் தர்மன், அவங்க கையிலையும் காசு கொடுத்துருவாங்க, 100 ரூபா கொடுத்துருவாங்கன்னு வச்சுப்போமே. துரியோதனன் அவனையும் கூட்டு 100 ரூபா கொடுத்துருவாங்க. எப்போ இந்த அரண்மனையை நீங்கள் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நினச்சி வச்சுடணும். அப்படி 2 அரண்மனை ஒரே போல் கொடுத்துட்டு போயிடுறாங்க, ஒரே அளவில் அரண்மனையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. துரியோதனன் என்ன பண்ணுவான், அந்த காசுக்கு ஊரில் போயிட்டு என்னடா நினைக்க முடியும்னு அவங்க மாமா சகுனி கிட்ட கேட்பான். வைக்கோல் வாங்கினா தான் மருமகனை அடைக்க முடியும், மற்றதெல்லாம் அடைக்க முடியாதுடா, ஏன்னா என்ன வாங்கினாலும் குறைஞ்சிடும். வைக்கோல் தாராளமாக கிடைக்கணும்னு கொடுத்த காசுக்கு மொத்தத்தையும் வைக்கோலை வாங்கி அரண்மனையை ஃபுல்லாக அடைச்சிட்டு வானுங்க. நீ ஜட்ஜி யாருன்னு கேட்டினா விதுரர் தான், அவங்க தான் வரணும், ஏன்னா அவர் தான் நீதிமான். இவர் பார்ப்பார், மொத்தம் வைக்கோலாக இருக்கும். என்னடா பண்ணி வச்சிருக்கிற, வைக்கோலை வச்சு அடைச்சி, அவன் சொன்னதை செஞ்சுட்டான். அரண்மனையை நிரப்பணும் சொன்னீங்க, அடைச்சிட்டான். நேராக அப்படியே தருமருடைய அரண்மனைக்கு போவார். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எவ்வளவு தீபங்கள் வாங்க முடியுமோ வாங்கி அறைக்கு 1-2 தீபத்தை ஏற்றி வச்சுருப்பாங்க. காசை மிச்சப்படுத்திட்டு இருப்பான். வீடு முழுவதும் பிரகாசத்தால் நிரம்பி இருக்கும். ஒரே காசு கொடுக்கப்பட்டது, துரியோதனன் வைக்கோலால் நிரப்பினான். தர்மன் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்திய காரணத்தினால் அவன் என்ன பண்ணான், தீபத்தின் பிரகாசத்தால் நிரப்பினான், வெளிச்சத்தால் நிரப்பினான். ஆமாம். அப்போ அந்த ஆன்மாக்களுடைய தரமே இவங்களுக்கு வேற தரமாக இருக்குது, அவங்களுக்கு வேற தரமாக இருக்குது.
அப்போ ஞானத்தின் மார்க்கத்தில் யார் போக முடியும்னா தர்மம் தான் போனான். அப்படியே வாழ்க்கையில் நடந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் வேறு. ஆனால் அந்த தர்ம சிந்தனை அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. அவங்க காட்டில் வனவாசத்துக்கு போகின்ற பொழுது கூட ஒரு ராட்சசன்கிட்ட மாட்டிப்பாங்க. 4 தம்பிகளுமே, அதாவது குளத்தில் தண்ணி எடுக்க போவாங்க. அவர் கேள்வி கேட்பார். யமதர்மன் தான் வந்திருப்பார். யமதர்மன் ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிறதுக்குள்ளே போகாதீங்க, சரியா? கருத்தை மட்டும் எடுத்து கதையை மட்டும் தான். ஆமாம், 4 பேருமே பதில் சொல்ல மாட்டாங்க, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. 4 பேருமே இறந்து போயிடுவாங்க. கடைசியில் தர்மர் வருவார். தர்மர்கிட்ட அதே கேள்வி கேட்கப்படும். அவர் சரியான பதிலை சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் 4 தம்பியில் ஒரு தம்பியை தான் உனக்கு எழுப்பி கொடுப்பேன், உனக்கு யார் வேணும் சொல்லு அப்படின்னு கேட்பார். அவர் என்ன பண்ணார்னா, இவருடைய கூட பிறந்த தம்பின்னா பீமனும் அர்ஜுனனும் தான் தர்மர் கூட பிறந்தவங்க. 2 பேர் தான். நகுலனும் சகாதேவனும் அவங்க சித்தி மாதுரிக்கு பிறந்தவர்கள், சரிங்களா? ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, நகுலனை கேட்பார். அதுக்கே அவர் யமதர்மராஜா ஒரு செக்கு வைப்பார். பீமனை எழுப்பிக்கோ, பெரிய பலசாலி, உனக்கு கிடைக்கும். இல்லை வேண்டாம், அப்போ அர்ஜுனனை எழுப்பிக்கோ, சிறந்த வில்லாளன், ஏன்னா பின்னாடி போர் நடக்க போகுது, பயன்படுவான். ஆமாம், வேண்டாம், எனக்கு இன்னொரு அம்மா, அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், நான் இப்போ பீமனையும் அர்ஜுனனையும் எழுப்பணும்னா நான் சுயநலமாக யோசிச்சுட்டேன்னு வந்துடும். அப்போ அவனுடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த தர்ம சிந்தனைகள்லேயே இருக்கும். தவறவே இல்லை. அதனால தான் அந்த ஞானத்தின் மார்க்கம் அப்படின்னு வரும்பொழுது எதிலும் தடுமாறாத அந்த எண்ணமும் சிந்தனை இருக்கும். இப்போ நம்ம மகாபாரத ராமாயணம்லாம் நமக்கு முன்னோர்கள் கொடுத்தாங்கன்னா அதோட கதாபாத்திரங்கள் உண்மையா அப்படிங்கிறதுக்குள்ள போகவே கூடாது. ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக ஒரு கதையை பயன்படுத்தி அது உண்மையாக நடந்ததும் இல்லை. வள்ளல் பெருமானாருடைய வாக்கின்படி, திருவாக்கின்படி உண்மையாகவே மகாபாரதம் ராமாயணம் போன்ற விஷயங்கள் நடக்கவில்லை. ஆனால் நம் முன்னோர்கள், அருளாளர்கள் நாம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக அதை உருவாக்கினார்கள். இப்போ உருவாக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, எப்படி பண்ண முடியும்? கதாபாத்திரங்களை உருவாக்கித்தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்காக தான் இந்த கதாபாத்திரங்கள் உருவாக்கினாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போமே, கௌரவர்கள் 100 பேரும் உங்களை போலயே என்னை போலயே பிறக்கலை, இல்லையா? பிறக்கலையே. ஏன்னா அங்கே பாண்டுவுக்கு தர்மன் பிறந்துட்டான்னு வந்த உடனே காந்தாரி என்ன பண்ணாலாம், அம்மிக்கல் எடுத்து அடிச்சுக்கிட்டாலாம். கரு செதஞ்சிருச்சு. கரு செதஞ்சா நியாயமாக இறந்து தான் போகும். அப்புறம் என்ன பண்ணாங்க, அதை 100 பானைகளில் வச்சாங்க. அப்புறம் இன்னொரு குழந்தை வேணும், பொண்ணு வேணும்னு 101 பானையை வச்சாங்க. அதுலேருந்து 101 பேர் வந்தாங்க. இது இயற்கையா? இல்லை. அதே போல் யமதர்மராஜாவுக்கு பிறந்தவர் தர்மன், இந்திரனுக்கு பிறந்தவர் அர்ஜுனன், வாயு பகவானுக்கு பிறக்கிறவர் பீமன். இப்போ காற்றுக்கும் ஒரு பெண்ணுக்கும் குழந்தை பிறக்குமா? வாய்ப்பில்லை. ஆனால் அப்போ தெளிவாக தான் சொன்னாங்க. அதாவது இதெல்லாம் கதை தான். இதை சொல்கிறதுக்காக தான் அவங்க பிறப்பையே வேறுபடுத்தி காமிச்சாங்க நம்ம முன்னோர்கள். அவங்க சரியாக தான் சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே ஒரு அர்ஜுனன் இருக்கான், அப்படியே ஒரு பீமா இருக்கான், நம்ப ஆரம்பிச்சு. ஆமாம், அப்படியே சண்டை போட்டானுங்க அப்படின்னு நம்ம நேரில் போய் பார்த்த மாதிரி. ஐயா வள்ளல் பெருமானார் சொல்கிறார், 5 இந்திரியங்கள் தான் பஞ்சபாண்டவர்கள் இருந்தார். இந்த 5 இந்திரியங்களை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்னா, கிருஷ்ணன்கிறவர் அறிவை எவர் ஒருவர் துணையாக வைத்திருக்கிறார்களோ அவங்களுடைய 5 இந்திரியங்களும் சரியாக இருக்கும். அவங்க இந்த வாழ்க்கைங்கிற போரில் ஜெயித்து விடுவார்கள். மரணத்தை தானே ஜெயிக்கிறாங்க. அவங்க போர் தான் நடக்குது, எல்லாரும் இறந்தாச்சு. பாண்டவர்கள் மட்டும் 5 பேர் நின்றாங்க. அவங்க எப்படி மரணத்தை ஜெயிச்சாங்க? அதாவது பின்னாடி அவங்க மரணம் அடைகிறார்கள். நான் அந்த போரில் சொல்கிறேன். போரில் அவங்க மரணத்துலேருந்து வெளியில் வந்துட்டாங்க, இல்லையா? அப்போ இதை தான் விஷயமாக நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சாங்க. நன்றி. நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இப்போது புதிய அறிமுகம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.